பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட். நாம் பலமுறை பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் என்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். பலருக்கு இது ஒரு பெரிய மர்மமாகவும், சிலருக்கு இது ஒரு ஆபத்தான சூதாட்டமாகவும் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் பங்கு சந்தை என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். பங்கு சந்தை என்றால் என்ன? பங்குகள் எப்படி வேலை செய்கின்றன? மக்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறார்கள்? அதன் அபாயங்கள் என்ன? தொடக்க நிலையில் இருக்கும் ஒருவர் எப்படி ஆரம்பிக்கலாம்? பங்கு சந்தை என்றால் என்ன? ஒரு நிறுவனம் வளர்ச்சியடைய பணம் தேவைப்படும். உதாரணமாக, ஒரு நிறுவனம் புதிய தொழிற்சாலை அமைக்க விரும்புகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு தேவையான பணத்தை பெற அந்த நிறுவனம் தனது நிறுவனத்தின் சிறிய உரிமை பங்குகளை பொதுமக்களுக்கு விற்கும். அந்த சிறிய உரிமை பங்குகளையே ஷேர்ஸ் அல்லது ஸ்டாக்ஸ் என்று கூறுகிறோம். எளிமையாக சொன்னால், ஒரு நிறுவனத்தின் சிறிய உரிமையை வாங்குவதுதான் ஷேர் வாங்குவது. நீங்கள் அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்கினால், நீங்கள் அந்த நிறுவனத்தின் ஒரு சிறிய உரிமையாளராக மாறுகிறீர்கள். பங்கு சந்தை எப்படி வேலை செய்கிறது? பங்கு சந்தை என்பது பங்குகளை வாங்கவும் விற்கவும் இருக்கும் ஒரு சந்தை. உலகில் பல பெரிய பங்கு சந்தைகள் உள்ளன. உதாரணமாக, அமெரிக்காவில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த சந்தைகளில் நிறுவனங்களின் பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கும். மக்கள் இந்த பங்குகளை வாங்கி விற்கிறார்கள். பங்கின் விலை ஏன் மாறுகிறது? பங்கு சந்தையில் முக்கியமான ஒரு விதி உள்ளது. டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு நிறுவனத்தின் பங்குகளை அதிகமான மக்கள் வாங்க விரும்பினால் அதன் விலை உயரும். அதேபோல் மக்கள் விற்கத் தொடங்கினால் விலை குறையும். பங்கு சந்தையில் மக்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறார்கள்? பங்கு சந்தையில் இரண்டு முக்கியமான வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம். ஒன்று, கேபிட்டல் கெயின். நீங்கள் ஒரு பங்கை குறைந்த விலையில் வாங்கி, பின்னர் அதன் விலை அதிகரிக்கும் போது விற்றால், அந்த விலை வித்தியாசமே உங்கள் லாபம். உதாரணம், ஒரு பங்கு 100 ரூபாய்க்கு வாங்கினீர்கள். பின்னர் அது 150 ரூபாயாக உயர்ந்தது. அப்போது விற்றால் 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். 2, டிவிடெண்ட். சில நிறுவனங்கள் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது சில நேரங்களில் தங்கள் லாபத்தின் ஒரு பகுதியை பங்கு வைத்திருப்பவர்களுக்கு வழங்கும். இதையே டிவிடெண்ட் என்று கூறுகிறோம். பங்கு சந்தையின் நன்மைகள். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதால் சில முக்கிய நன்மைகள் உள்ளன. 1, பணம் வளர வாய்ப்பு. நீண்ட காலத்தில் பங்கு சந்தை பல முதலீடுகளை விட அதிக வளர்ச்சியை வழங்கும். 2, நிறுவன வளர்ச்சியில் பங்கு. நீங்கள் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் வளரும்போது உங்களுடைய முதலீடும் வளர வாய்ப்பு உள்ளது. 3, பொருளாதார வளர்ச்சி. பங்கு சந்தை ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுகிறது. பங்கு சந்தையின் அபாயங்கள். பங்கு சந்தையில் அபாயமும் இருக்கிறது. 1, விலை மாற்றம். பங்குகளின் விலை திடீரென உயரலாம் அல்லது குறையலாம். 2, சந்தை வீழ்ச்சி. சில நேரங்களில் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் முழு சந்தையும் கீழே விழலாம். 3, தவறான முதலீடு. நிறுவனத்தை ஆராயாமல் முதலீடு செய்தால் பணம் இழக்கும் வாய்ப்பு உள்ளது. முதலீடு செய்ய முன் தெரிந்திருக்க வேண்டியவை. பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் முன் சில முக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 1, நிறுவனத்தை ஆராயுங்கள். நிறுவனத்தின் லாபம், கடன், வளர்ச்சி இவற்றை பார்த்து முதலீடு செய்ய வேண்டும். 2, நீண்ட கால முதலீடு. பங்கு சந்தையில் நீண்ட கால முதலீடு செய்தால் அபாயம் குறையும். 3, எல்லா பணத்தையும் முதலீடு செய்ய வேண்டாம். ஒரே இடத்தில் அனைத்து பணத்தையும் முதலீடு செய்யாமல் பல்வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும். பங்கு சந்தையில் தொடங்குவது எப்படி? பங்கு சந்தையில் முதலீடு செய்ய சில அடிப்படை படிகள் உள்ளன. 1, டிமேட் அக்கவுண்ட். முதலில் ஒரு டிமேட் அக்கவுண்ட் திறக்க வேண்டும்.
இதில் உங்கள் பங்குகள் சேமிக்கப்படும். 2. ட்ரேடிங் அக்கவுண்ட். பங்குகளை வாங்கவும் விற்கவும் ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் தேவை. 3. புரோக்கர். பங்கு சந்தையில் நேரடியாக வாங்க முடியாது. அதற்காக ஒரு புரோக்கர் அல்லது புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்த வேண்டும். நீண்ட கால முதலீடு வெர்சஸ் ட்ரேடிங். பங்கு சந்தையில் 2 வகை அணுகுமுறைகள் உள்ளன. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். பல வருடங்கள் பங்குகளை வைத்திருக்கும் முதலீடு. ட்ரேடிங். குறுகிய காலத்தில் விலை மாற்றத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் முறை. பங்கு சந்தையின் எதிர்காலம். இப்போது உலகம் முழுவதும் மக்கள் அதிகமாக பங்கு சந்தையில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர். டிஜிட்டல் டெக்னாலஜி, ஆன்லைன் ட்ரேடிங், மொபைல் ஆப்ஸ் இவற்றால் பங்கு சந்தை பொதுமக்களுக்கு அணுக எளிதாகியுள்ளது. பங்கு சந்தை என்பது சூதாட்டம் அல்ல. அது ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டு அமைப்பு. ஆனால் அறிவில்லாமல் முதலீடு செய்தால் அது ஆபத்தாக மாறலாம். ஆராய்ச்சி செய்து பொறுமையுடன் நீண்ட கால நோக்குடன் முதலீடு செய்தால் பங்கு சந்தை உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உதவும்.